பெரியம்மாள் படம் பண்ணும்போதே எனக்கு உண்மையாக சொல்லணும்னா ஒரு 4வது நாள் 5வது நாளே நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இன்னும் சொல்ல போனால் என்னோட டீமே வந்து எனக்கு எடுக்க தெரிலன்னு சொல்லிட்டாங்க. என் கூட வேலை பார்த்த முக்கியமான டெக்னீஷியன்ஸ் எதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, சினிமா தெரில, ஏதோ கூட்டுவாக்கில் ஏதோ ஒன்று பண்ணுறாப்புல, அது சினிமாவா இல்லை, அதுக்கு ஷார்ட் ஆர்டர் தெரில, அது தெரில, இது தெரில, டெக்னிக்கலாக நிறைய வேர்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இது எப்படி ஹேண்டில் பண்ண தெரில, அது ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ரொம்ப படம் பண்ண முடியாது நம்மளால் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நான் போயிட்டேன். இப்போ சாருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது சார் சொன்னது மாதிரி எனக்கு முடியல, எனக்கு இதை கரெக்டாக பண்ண தெரிலையா என்ன தெரில, ஆனால் கூட இருக்கவங்களுக்குலாம் வந்து நான் அது தப்பாக பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டரில் இல்லை, ஷார்ட் ஆர்டர் இல்லை, சினிமாவுக்கான ஷார்ட்டே இல்லை, ஏதோ தோன்றதெல்லாம் கண்மூடித்தனமாக தோண்டித்தனமாக எடுத்த மாதிரி சொல்கிறாங்க, குசு குசுன்னு பேசிக்கிறாங்க அப்படிலாம் சொன்னேன். அப்பா அவர் சொன்னார், டேய் உன் வாழ்க்கையில் நீ பார்த்ததானே எடுத்துகிட்டு இருக்க, உனக்கு நீ பார்த்ததை நீ உன்னோட ஃப்ரேமில் தப்பாக நீ பார்க்காத ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நான் எனக்கு பார்த்தா, அப்போ அதை மட்டும் எடுத்து முடியல பார்த்துக்கலாம் அப்போ இப்படி சொல்லி தான் பெரியம்மாள் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் யார் வாய்ஸுமே கேட்கல.